ஸ்தோத்திரம். வாசிக்கத்தக்கதால் தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 54. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன். இது அந்த சங்கீதம் தொடங்குறதுக்கு முன்பாக மேலதாக கொடுத்துருக்கிறத வாசிட்டோன்னா, தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் சவுலுக்கு சொன்னபோது தாவீது பாடின ஒரு சங்கீதமாக இது காணப்படுது. அதாவது தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ சீப்புரார்கிட்ட அவர் ஒளிந்திருக்கிறார். அப்போ அந்த சீப்புரார்காரங்களே தாவீது தங்களிடத்துல தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சவுல் ராஜாட்ட போய் சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தாவீது அறிஞ்சு அந்த இடத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த 54வது சங்கீதம். நாமளும் பல நேரங்களில் இப்படி தான் இருக்கோம். நம்ம ஒரு நெருக்கத்தில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு சிலர்கிட்ட போய் நம்ம அடைக்கலாமா போகிறோம், இல்லை ஆதரவுக்காக போகிறோம். ஆனால் அவங்களே நமக்கு எதிராக திரும்புகிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு எந்தவித ஒரு அடைக்கலமும் கிடைக்கிறதில்ல. அவங்களே நமக்கு எதிராக திரும்புகிறார்கள். 3வது வசனத்தில் அதான் தாவீது ராஜா சொல்லுறாரு, அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவருடைய விண்ணப்பத்தில் அவர் சொல்லுறாரு, அந்நியர் அவருடைய பிராணனை அவருடைய விரோதமாக எழும்பிட்டாங்க, கொடியர் அவருடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளும் பல விதமான நேரங்களில் காணப்படும். நமக்கு விரோதமாக பலர் நம்மளை நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. நம்மளுடைய பிராணனை வாங்குறதுக்காக பல பேர் சுற்றி திரிவாங்க. அப்போ இந்த விண்ணப்பத்தில் தாவீது ராஜா எப்படி அவருடைய விண்ணப்பத்தை முடிக்கிறாரு அப்படிங்கிறதான் அந்த 6வது வசனத்துலையும் 7வது வசனத்துலையும் சொல்லியிருக்காங்க. உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை கண்டது. அதாவது அவர் இன்னுமே அந்த நெருக்கத்தில் தான் இருக்கார். அவர் இன்னும் விடுதலை பெறவில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவருடைய கடைசி அவருடைய விண்ணப்பத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, உற்சாகத்துடனே நான் உனக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் என் நெருக்கத்தையும் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். விடுவிப்பாருன்னு அவர் சொல்லலை, அவர் ஆல்ரெடி விடுவிச்சிட்டார். அவர் அந்த நெருக்கத்திலையும் கூட அவருடைய விசுவாசத்தை இடத்துல வெளிப்படுத்துறாரு. எந்த விதமான ஒரு நெருக்கமாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை விடுவித்து விட்டார். என் கண் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை கண்டது. காணும் அப்படின்னு அவர் சொல்லலை, ஆல்ரெடி அவர் நம்ம என்னை விடுவிச்சிட்டாரு அப்படின்னு அவருடைய விசுவாசம், அளப்பரியதான விசுவாசத்தை தாவீது ராஜா அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. நாமளும் எப்படி இந்த மாதிரி ஒரு சிறிய இக்கட்டுகள்லாம் வரும்போது நம்மளும் விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம அந்த விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிற வேலையிலேயே கர்த்தர் நம்மளை விடுவிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த இடத்துல நமக்கு வேணும். அப்புறம் அவர் அப்படி எப்படி ஜபிக்கிறார் அப்படின்னா, தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அப்புறம் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் எந்த இடத்துலையுமே விண்ணப்பம் செய்யும் போது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவே இல்லை. அவர் அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி, தேவனே நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், உமது நாமத்தினால என்னை ரட்சியும், அதே மாதிரி உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும், உமது சத்தியத்தின் நிமித்தம் என்னை அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் எந்த இடத்துலையுமே நான் இப்படிப்பட்டவன் அவருடைய நாமத்தை எந்த இடத்துலையுமே பிரஸ்தாபப்படுத்தவே இல்லை. முழுமையாக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, தேவரே நீர் உமது நாமத்தின் நிமித்தமாக என்னை ரட்சியுங்க, உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யுங்க, உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்குங்க. நம்மளுடைய ஜபமும் இந்த மாதிரி தான் இருக்கணும். விண்ணப்பத்தில் நம்மளுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக எந்த இடத்துலையும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. நம்மளை முழுமையாய் தாழ்த்தி நம்ம இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் இருக்கிறோம், அவர் நம்மளை விடுவிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முழு விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.